ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். Hi friends, வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து மேகி நூடுல்ஸ் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேகி மோஸ்ட்லி வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்ல மேகி வாங்குவோம். குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அது வந்து என்னென்ன பொருள் சேர்த்து செஞ்சா இன்னும் ருசியா இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் ஈஸியான டிப்ஸ்ல. இது முதல்ல மேகி வந்து எத்தனை உங்களுக்கு பாக்கெட் வாங்கணுமோ வாங்கி இது மாதிரி பிரிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு மசாலா அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நான் 2 எக் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் 2 துண்டு, உப்பு தேவை, ஆயில் தேவை. இப்போ எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து வானொலி அடுப்புல வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. வானொலி வந்து ஹீட் ஆகட்டும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து வாட்டர், மேகியை வந்து வேக வைக்கணும். ஸோ இன்னொரு பக்கத்தும் ஒரு வெசல்ல வாட்டர் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. வாட்டர் கொஞ்சமா வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. நமக்கு வெசல் வந்து காஞ்சிருச்சு. இப்போ ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சேர்க்கிறேன். நான் எவ்வளோ சேர்க்கிறேன்னா 2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். ஓகே, ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்தலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. சரிக்கு எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். அடுத்து தக்காளி, பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா ஆயிலில் படுற மாதிரி. ஆயில் பத்தலைனா கூட நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் 2 டீஸ்பூன் தான் சொன்னேன். பட் நீங்கள் வச்சுருக்க வெங்காயம் தக்காளி அளவுக்கு ஆயில் சேர்த்து வதங்குற அளவுக்கு வதக்கிடுங்க. ஓகே, இப்போ வதங்கிடுச்சு. நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அதோட. இப்போ நான் வந்து ஆல்ரெடி மேகியில் வந்து உப்பு இருக்கும். ஸோ நம்ம வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்னா, அந்த பக்கம் சுடுதண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அது வந்து வெந்துருச்சு. நல்லா இந்த சுடுதண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த மேகி பாக்கெட்டை வந்து உடச்சி போட்டுக்கலாம். இந்த மேகியை வச்சுருக்கிறத வந்து அதில் வேக விட்டுருங்க. கரண்டி வச்சு கிண்டிடுங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு கொதி தான் கொதிக்கிறோம். அப்புறம் வந்து இது குழஞ்சி போயிடும். ஸோ ஒரு கொதி கொதிச்சதோட ஃபில்டர் பண்ணிடுங்க, வடிகட்டி எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நம்ம வதக்கியாச்சு. இப்போ அவங்க கொடுத்துருக்கவங்கள மேகி மசாலா அவங்க பேக்கெட்லேயே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த மேகி மசாலாவை இதில் பிரித்து போட்டுருங்க. நீங்கள் எத்தனை பீசஸ் மேகி போடுறீங்களோ அத்தனை மசாலா பேக்கெட் அதில் இருக்கும். அந்த அளவுக்கு மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. வந்து நல்லா கிண்டி எல்லாம் மசாலாவோடு சேர்த்து எல்லாத்தையும். இப்போ நம்ம எக்கு சேர்த்து போகிறோம். முட்டை வந்து 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, முட்டையை வந்து உடைச்சு ஊற்றிடுங்க. முட்டையை அழகாக பூ மாதிரி நல்லா கிண்டி விட்டுறணும். நல்லா வெந்துடணும். அரைவே கடலாக இருக்கக்கூடாது. ஃபுல்லாக எல்லாம் பாயிலாகி வெந்து அழகாக பொறியாக நமக்கு முட்டை கிடைக்கணும். அந்த ஃபுல்லாக மசாலா முட்டை எல்லாம் அதில் செட் ஆகிடணும். ஸோ நல்லா வதக்கிடுங்க. ஓகே, இந்த பக்கத்து பாருங்கள், நமக்கு மேகி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த பக்குவத்தில் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த காட்டுறேன் பாருங்கள், இதே பக்குவத்தில் இருக்கணும். அப்புறம் ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா இது மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அழகாக மசாலாஸ் எல்லாம் நல்லா செட் ஆகி இது மாதிரி பொழுன்னு ஆயிருக்கு. இது மாதிரி ஆகணும். முட்டை வந்து நல்லா இதாகிடும், வெந்துடணும். இந்த சதசதன்னு இருக்கலாம் கூடாது. இது மாதிரி ஆயிடணும். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஃபில்டர் பண்ண நூடுல்ஸ் மேகியை பாருங்கள், ஃபில்டர் பண்ணி இந்த பக்கத்தில் எடுத்துருக்கோம். இதை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிடலாம். போட்டுருங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா ஒன்று சேர்க்க மசாலாவும் மேகி நூடுல்ஸும் படுற மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாக கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான். ஓகே, இங்கே பாருங்கள், நான் மேகியையும் அந்த மசாலாஸையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இது பண்ணிட்டோம். நமக்கு மேகி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே வந்து ஃபைனலாக மல்லித்தலை தூவி விட்டு நீங்கள் இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுவையான மேகி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நமக்கு சுவையான அழகான மேகி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மேகி வந்து அவங்க கடையில் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் வந்து இந்த மெத்தடில் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.